తమిళ రాజకీయాల్లో ఊహించని మరొక ట్విస్ట్ ఇది. బల నిరూపణకి అవకాశం కోరుతూ గవర్నర్ కి ఏఎంఎంకే లేఖ రాసింది. స్వయంగా గవర్నర్ ని కలిసి లేఖ ఇచ్చారు పార్టీ అధినేత దినకరన్. పళనిస్వామి సారథ్యంలో ప్రభుత్వ ఏర్పాటుకు అనుమతి అడిగారు దినకరన్. అన్నాడీఎంకే కూటమిలో భాగంగా ఉంది ఏఎంఎంకే. టీవీకేకు ఏఎంఎంకే మద్దతిస్తున్నట్టుగా జరుగుతున్న ప్రచారంలో ఎలాంటి వాస్తవం లేదన్నారు దినకరన్. అంతకంటే ముందే తమిళనాడు రాజకీయాల్లో బిగ్ ట్విస్ట్. టీవీకేకి మద్దతు ఉపసంహరించుకుంది ఐయుఎంఎల్. రేపు విజయ్ ప్రమాణ స్వీకారం లేదని లోక్ భవన్ వర్గాలు చెప్తున్నాయి. 117 మంది మెజారిటీ గవర్నర్ కి ఇవ్వలేకపోయారు విజయ్ కి సపోర్ట్ చేస్తున్నట్లుగా వీసీకే ఐయుఎంఎల్ నుంచి లేఖ అందలేదు. గవర్నర్ కి కాంగ్రెస్, సిపిఐ, సిపిఎం నుంచి మాత్రమే లేఖలందాయి. ప్రస్తుతం 116 మంది మెజారిటీని మాత్రమే ఉందని లోక్ భవన్ వర్గాలంటున్నాయి. పూర్తి నెంబర్ చూపించకపోవడంతో గవర్నర్ నుంచి క్లారిటీ இல்லது ஃபோர்ஜரியா இருக்கணும். அதான் கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை வந்து சீரியஸ் அலிகேஷன், நீங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி. சார் நீங்க ஃபோன் பண்ணியுமே எடுக்கலங்கறீங்க, அது எந்த வகையில சார், அது எப்படி சார்? அது இல்லைங்க, நான் ஒரு இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணப்ப பேசினேன். அதுக்கப்புறம் இப்போ ஐ எம் ட்ரைங் ஃபார் ஹிம். I am not able to get him also to know about that letter. அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா? ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க தங்கி இருந்தாங்க. இவங்க வெளியில போயிட்டு வரட்டு வந்திருக்காங்க. Clearly show the letter. I will send you the copy. Already I have sent the copy. ஒரு கட்சி தலைவரா இருந்துட்டு இப்படி செய்யறது எப்படி இருக்கு சார்? அது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. இது வந்து குதிரை பேர ஒரு கட்சிக்கு 108 எம்எல்ஏ இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு. ஆனா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கல. 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. என்டிஏ கான்ஸ்டிடியூன்சி வந்து அப்படி இருக்கிறப்ப இன்னும் அவருக்கு எதிராக போட்டிக்கிட்டு ஜெயித்த எங்க எம்எல்ஏ வந்து அங்க மன்னார்குடியில தாவேகாவையும் திமுகவும் எடுத்து தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. மக்கள் வந்து அங்க அமமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி இவரு இந்த தூய சக்தி, நான் வந்து ஒரு தூய்மையான கவர்மெண்ட் சொல்லுவேன்னு சொல்லிட்டு முதல் நாளே இப்படி ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடுறது சரியா? எங்க எம்எல்ஏ தானா வந்து சப்போர்ட் கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டேன் நானா இருந்தா. ஏன்னா he won in another symbol and he is in another கூட்டணியில இருக்காரு. தாவேகா தான் பண்ணிருக்க முடியும். இப்ப தாவேகாவுக்கு வேற யார் பண்ணிருக்க முடியும்? விஜய்க்கு சார்பா ஆதரவா லெட்டர் வந்திருக்குன்னா யார் பண்ணிருக்க முடியும்? ரோட்ல போற ராமசாமி பண்ணிருப்பானா இல்ல குப்புசாமி பண்ணிருப்பானா? இது ஒண்ணு ஹார்ஸ் ரைடிங்கா இருக்கணும். இத நான் தான் கவர்னர்ட்ட சீரியஸ் அதை வந்து பார்க்கணும். இது மாக்கரி ஆஃப் டெமோக்ரஸிங்க. இது அடுத்தது அதை கவர்னர்ட்ட சொல்லியிருக்கேன். இதை வந்து சீரியஸா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே சொல்றாரு உங்க விஜய். எப்படி அவருக்கு மன்னார்குடியில அவர் கேண்டிடேட்டை எதிர்த்து ஜெயிச்ச எங்க எம்எல்ஏவை ஆதரவு எடுத்துக்கிறாருன்னா அது எப்படி தூய சக்தி? அப்படின்னா பதவி வெறியில அவர் வந்து செய்யறாரு தான் அர்த்தம். தானாகவே வந்து ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். எங்க பெரும்பான்மை கிடைச்சிருக்கு? அதெல்லாம் சொல்றாங்க. அது எனக்கு அதை பத்தி தெரியாது. அப்படியே பார்த்தாலும் விசிகா வந்து இவர் அணியில இருந்து ஜெயிச்சவங்களா? கம்யூனிஸ்ட் இவங்க அணியில இருந்து ஜெயிச்சவங்களா? அவங்க திமுக அணியில இருந்து ஜெயிச்சவங்க. காங்கிரஸ் செய்யற அந்த தவிர ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தப்பான முன்னுதாரணத்தை காங்கிரஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சிகள் இருந்திருக்கு. வந்து எங்கேயுமே ஒரு கூட்டணியில ஜெயிச்சுட்டு அது அடுத்த நாளே போய் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறது. அதை விஜய் எப்படி காங்கிரஸ் ஆதரவை கேட்டு வாங்குறாரு? அவர் எப்படி தூய்மையான கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு தெரியல. அதான் திமுகவுக்கு எதிராக தீய சக்தி, நான் தூய சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தி அலையன்ஸ்ல மேஜர் பார்ட்னர் இருக்கிற திமுக தலைமையில ஜெயித்த காங்கிரஸ் அஞ்சையும் அந்த கம்யூனிஸ்ட்லாம் அவுட் சைட் சப்போர்ட் இதெல்லாம் எப்படி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனது வந்துச்சுன்னே தெரியல. இது கம்யூனிஸ்டுகள் என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள்? இப்ப நாங்கெல்லாம் அதிமுக கூட்டணி, நாங்க அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுப்போமா இல்ல நாங்க போய் எதிர்கட்சியில இன்னொரு கட்சிக்கு கொடுத்தா எவ்வளவு தவறு இல்லையா? அதை வந்து எப்படி அவங்க ஹார்ஸ் ரைடிங் பண்றாங்க? தானாவே ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா ஒரு வாதத்துக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரா எப்படி? ஹவ் கேன் ஹி சே ஐ அம் வெரி கிளீன்?
சரி, இப்ப ஒருவேளை உங்க இதுக்கு தாவேக்கா ஆதரவு கொடுக்கறாருன்னா உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும்? யாரு? இப்ப இவரு மன்னார்குடி காமராஜர் அவர் வந்து நான் கவர்னர் சொல்லி இது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்கா தான் இருக்கும். கவர்னர் என்ன மன்னார்குடி காமராஜுக்கு காமராஜுக்கு விஜய் எத்தனை வருஷமா பழக்கம்? திடீர்னு போய் சப்போர்ட் பண்றாருன்னா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அது இன்னும் தெரியல. இது வந்து என்கிட்ட 6:30 மணிக்கு இல்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அது எப்படி அவர் செஞ்சிருப்பார்? அதுதான் சார் வேடா இருக்கு. எனக்கு அதான் தெரியல. அதுக்கப்புறம் எப்படி மாறி இருக்க முடியும்? என்ன எங்க கூட இருந்துட்டு இதுதான் எனக்கு தெரியல. இது வந்து ஃபோர்ஜரியா இருக்கணும் இல்ல ஹார்ஸ் ட்ரேடிங்கா இருக்கணும். விலை போயிருக்கலாம் அவர். அதான் இருக்கும். அதை விலை கொடுத்து வாங்கியார் யார்? விஜய் தான். தமிழ்நாட்டில் ஒரு தவறான முன்னுதாரணத்தில் ஆட்சி அமைக்கிறதுலே ஊழல் பண்ற ஒருவர் எப்படி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க முடியும்? மக்கள் உறுதியாக உணர்வார்கள். அதுதான் உண்மை. ஓகே, பாய், தேங்க்யூ. You clearly said that is a